Hey hello guys, welcome back to our channel Time TV. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காருக்கு வந்து பாலிஷ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து எப்படி ₹1 வந்து காருக்கு வந்து ஒரு ஃபோம் வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா மேலே உங்களுக்கு ஐகானில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பார்த்துருக்கங்க. இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் லிங்க் கொடுக்குறேன், போய் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக வந்து கார் வாஷ் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால தான் அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வர சொல்கிறேன். ஸோ காரை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி ட்ரையாக காஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே நம்ம வந்து பாலிஷ் அப்ளை பண்ணணும். ஸோ நான் வந்து காலையில் வந்து காரை வாஷ் பண்ணேன், ஆனால் இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே காருக்கு மேலே டஸ்ட் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ நீங்கள் கார் வாஷ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு ½ hour to 1 hour நீங்கள் வந்து பாலிஷ் இமீடியட்டாகவே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அந்த ஈரம் காஞ்சிச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து பாலிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடைய ஒரு பாலிஷ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாலிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆதித்யா ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ₹85 தான். பார்த்தீங்களா, ₹85 தான். இவ்வளோ நிறையா கண்டென்ட் வரும். எத்தனை கிராம்னு எனக்கு தெரியல. ஓகே, 60 கிராம்ஸ்னு போட்டிருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 times ஒரு ஃபுல் காருக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாலிஷ்க்கு வந்து மினிமம் நமக்கு ஒரு ₹20 இல்லை அதை விட கம்மியாக தான் வந்து நமக்கு செலவாகும். ஸோ நம்ம ஒரு ஷோரூம் குவாலிட்டியில் வந்து எப்படி நம்ம பாலிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கையில் வந்து எந்த எக்யூப்மெண்ட்ஸோ அந்த மெஷின் பாலிஷிங் இது எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸு ப்ளஸ் இந்த பாலிஷை வச்சு எவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ண உடனே நமக்கு உள்ளே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மெட்டீரியல் இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பாஞ்சை வச்சு தான் நம்ம வந்து இதை அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே ஒரு டீசெண்டான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து இது கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் பண்ணலாம். பார்த்திங்களா, கொஞ்சம் வேக்ஸு இல்லைனா க்ரீம் மெட்டீரியல் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது ஸ்மெல் கூட நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஸ்பாஞ்சை வந்து நம்ம வச்சு கொஞ்சமாக இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக விட்டு அப்படியே எடுத்துடாதீங்க, எல்லாம் ஸ்பாஞ்சில் வந்து நின்றுக்கும். அதுக்கப்புறமா வேஸ்ட் ஆகும் நமக்கு அதிகமாக. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காரோட பானட்டில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இதை அப்ளை பண்ணணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே வந்து இதை எடுக்கிறோம். இப்படி அங்கங்கே டாட்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ண வேணாம், ஓரளவுக்கு இந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது வந்து எதுலலாம் போடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிளாஸில், மெட்டலில், இல்லைனா வுட் சர்ஃபேஸு அதிலலாம் போடக்கூடாது. ஸோ இது மெயின்லி வந்து காரோட பெயிண்ட் சர்ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம காரில் வந்து பானட் ஃபுல்லாகவே வந்து இந்த பாலிஷ் வந்து அங்கங்கே அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்பாஞ்ச் மெட்டீரியலை வச்சு சர்க்குலர் மோஷனில் நம்ம அப்ளை பண்ண இடத்த சுற்றி இனிமேல் சர்க்குலர் மோஷனில் ஃபுல்லாக எல்லா ஏரியும் கவர் பண்ணுற மாதிரி இது வந்து நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ரப் பண்ண போகிறதில்ல, ஃபாஸ்ட்டாக எதுவும் ரப் பண்ண போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட்டு வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். ஏன்னா அங்கங்கே டாட்ஸ் தானே வச்சுருக்கிறோம். ஸோ இந்த டாட்ஸை சுற்றி வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணால் தான் எல்லாமே கனெக்டடாக ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகும். சரிங்களா, அதுக்கு இந்த ஸ்பாஞ்ச் அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். இப்படி கிளாக் வைஸ் இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் ஏதோ ஒரு டைரக்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஏரியா ஃபுல்லாகவே சர்க்குலர் மோஷனில் அதை கவர் பண்ணிடணும். ஸோ நம்ம பண்ணவே வந்து பண்ண சர்ஃபேஸ் மேலே பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அப்படி ஆச்சுன்னா வந்து பெயிண்ட் வந்து இந்த க்ரீம் வந்து காஞ்சிட்ருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஆக்சுவலி பவுட்ரு மாதிரி வந்து ஆயிடணும்.
ஸோ இப்போ வந்து நம்ம க்ரீம் சப்ஸ்டன்ஸாக இருக்கும்போது நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் நேரம் நம்ம விடணும் ஆக்சுவலி. ஸோ விட்டோம்னா அது வந்து பவுடராக மாறிடும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம அது வந்து அப்படியே ட்ரை பண்ண விட்டுறலாம். ஸோ இது அப்ளை பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்ட் சன்லைட்லலாம் அப்ளை பண்ணிடாதீங்க. ஷெட்டு கீழே இல்லை உங்கள் போர்ட்டிக்கோக்குள்ளே காரை நிறுத்திட்டு அதுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா சன்லைட் பட்டுச்சுன்னா உடனே வந்து ட்ரை ஆயிரும். நம்ம அப்ளை பண்ணது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் உங்களுக்கு அந்த குவாலிட்டி அந்த ஷைனிங் வந்து வராமல் போயிடும். ஸோ இப்போ வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே நல்லா ட்ரை பண்ண விட்டுறலாம். ஸோ வெயிலில் வைக்கல, நான் நிழலில் தான் வச்சுருக்கேன். ஸோ இதுலேயே வந்து அந்த காற்று பட்டு அது வந்து நல்லா காஞ்சி பவுடராக மாறிடும். அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு இதை நல்லா ஃபுல்லாக மெதுவாக அப்படியே தேய்ச்சிட்டு வந்தோம்னா ஒரு ஷூ பாலிஷ் போட்ட மாதிரி அந்த மாதிரி ஒரு ஷைனிங் நல்லா வந்துடும் இதுக்கு. சரிங்களா? இப்படி ஈரத்தோடு வச்சு நம்ம தேய்க்கவே முடியாது. ஏன்னா தேய்க்க இப்படி தான் ஆகும். ஸோ அது வந்து நம்ம அப்ளை பண்ணது அது ரிமூவ் ஆகி அப்படி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படி பண்ணாதீங்க. ஒரு இடத்துல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே ட்ரை ஆகட்டும்னு விட்ருங்க. நல்லா பவுட்ரு மாதிரி மாறும். பவுடராக மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு தேய்ச்சி விட்டோம்னா நல்லா ஷைனிங் கிடச்சிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பாலிஷ் வந்து நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இது எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே பாருங்கள். ஸோ இந்த பாலிஷ் வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் இல்லையா, இது வந்து நம்ம கையை வச்சு இப்படி தேய்ச்சிட்டு இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பவுட்ரு மாதிரி விழுகும் பார்த்தீங்களா, பவுட்ரு பீஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ நல்லா பவுட்ரு ஆயிடுச்சுன்னா அந்த இடம் வந்து நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கும். ஸோ அந்த க்ரீமோட இது இப்படி ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து ரப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் டைம் விட வேண்டியது இருக்கும். நான் இப்போ ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் டைம் விட்டுட்டேன். ஸோ இது நல்லா ஒரு பவுட்ரு மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைபர் க்ளவுஸு இல்லைனா ஒரு கிளாத்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்து கார் வாஷ் வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த க்ளவுஸ் வந்து இந்த இதில் இப்படி படுற மாதிரி வச்சோம் அப்படின்னா இது வந்து ஃபோம் வாஷுக்காக, அதாவது அழுக்கெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக. இது வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. இது வந்து தண்ணி ஈரமாக இருக்கும்போது வந்து துடைக்கிறதுக்கு ப்ளஸ் இந்த மாதிரி வந்து பாலிஷ் போடுறதுக்கெல்லாம் வந்து இந்த சைடு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு சாதாரண ஒரு ஃபேஸ் டவலாக இருக்கட்டும், மைக்ரோ ஃபைபர் டவல், இந்த மாதிரி ஹேண்ட் டவல், இதெல்லாம் ஒரு 10-20 ருபீஸ்க்கே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கையில் இப்படி மாட்டிக்கணும், இது மேலே வர்ற மாதிரி. ஸோ இப்போ இது வந்து அதே சர்க்குலர் மோஷனில் அந்த மாதிரி நம்ம சுற்றி அப்படியே துடைச்சிட்டு வரோம். துடைக்க அந்த ஷைனிங் வர்றது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நான் அப்படியே ரொட்டேட் பண்ணி துடைச்சிட்டு வரேன். ஸோ இந்த ஏரியா எப்படி ஷைன் ஆகிட்டே வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நம்ம மெஷின் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து நிறைய ஆர்பிஎம்மில் வந்து சுற்றும். அந்தளவுக்கு ஸ்பீடாக நம்மளால் பண்ண முடியாது. ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹேண்டில் வந்து நீங்கள் பண்ணிங்கனாலே மோர் தென் இனஃப் தான் அது. நீங்கள் துடைக்க அந்த பாலிஷெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஃபைபரில் இப்படியே வந்து இது வந்துடும். ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு கிளாத் வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா இதை ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாலிஷ் அப்படியே வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு பாலிஷ் ஷைனிங் வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து துணியை எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து துணியை வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஒரு துணி ஃபுல்லாக இது ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகே பாருங்கள், இப்போ கார் எந்த அளவுக்கு நல்லா ஒரு ஷைனிங் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அப்படியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா பாலிஷ் ஆயிரும். ஸோ சன்லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கார் வந்து நல்லா பளிச்சுன்னு புது கார் மாதிரி அப்படி அந்த ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே அந்த ஷைனிங்காக அப்படி வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ நைட் ஆயிடுச்சு, அதனால உங்களுக்கு அந்தளவுக்கு லைட் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுங்க. இப்போ தொட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக ஒரு ஃபீல் வரும். இந்த மாதிரி லைட்ஸ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் எப்படி நம்ம காருக்கு வந்து வீட்லேயே பாலிஷ் போடுறது, அதுவும் இந்த லாக்டவுனில் நம்ம வெளியே போய் கொடுக்க முடியாத இந்த சிச்சுவேஷனில் வீட்லேயே கம்மி செலவில் எப்படி பாலிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.